இன்று நாடாளு மக்கள் கட்சியின் 5ஆம் ஆண்டு துவக்க விழா புதுச்சேரி மாநிலத்திலே நடைபெற இருக்கிறது. அதாவது எப்பொழுதும் நாங்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு எப்பொழுதுமே நாங்கள் முதலுரிமை கொடுப்போம். அந்த அடிப்படையிலே தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து புதுச்சேரி மாநிலத்திலே எங்களின் நாடாளு மக்கள் கட்சி வெற்றிகரமான பயணத்தை தொடங்குகிறோம். எங்கள் நாடாளு மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவராக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் கமலக்கண்ணன் அவர்கள் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த புதுச்சேரி மாநில நிர்வாகிகளுக்கும் என் சார்பாகவும் நாடாளு மக்கள் கட்சி அனைத்து பொறுப்பாளர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு அனைத்து வகையிலும் அதாவது உடனடியாக அனுமதி கொடுத்து பாதுகாப்பும் கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் புதுச்சேரி மாநில அரசுக்கும் புதுச்சேரி மாநில அரசு அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று புதுச்சேரி மாநிலத்திலே ஒரு சரித்திர நிகழ்வாக இன்று இருக்கும். புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் இன்று ஆரம்பித்திருக்கிறது. புதுச்சேரி மக்களுக்காக எங்களின் நாடாளு மக்கள் கட்சி அரும்பாடுபடும். இங்கே நிகழக்கூடிய தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுவோம். அதே சமயத்திலே மக்களுக்காக அரும்பாடுபட்டு நாடாளு மக்கள் கட்சி புதுச்சேரியிலே ஆட்சி அமைக்கும். அதற்காக நாங்கள் அரும்பாடுபடுவோம். மக்களும் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஏராளமான மக்கள் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் குறுகிய காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இன்று திகழ்கிறது. ஆனால் நமது பாரத நாடு இன்றும் வறுமையிலும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. எனவே அரசியல் மாற்றம் அவசியம் வேண்டும் என்பதற்காக நாங்கள் இளைஞர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து வெற்றிகரமாக 4 ஆண்டுகள் முடிந்து இன்று 5வது ஆண்டு புதுச்சேரி மாநிலத்திலே தொடங்கியிருக்கிறோம். சுதந்திர போராட்டத்தின் போது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு புதுச்சேரி மாநிலம்தான் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பையும் பாதுகாப்பையும் அனைத்து வகையான உதவிகளையும் செய்து ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு வழிவகுத்தது புதுச்சேரி மாநிலம். அதை போல எங்களின் நாடாளு மக்கள் கட்சிக்கும் புதுச்சேரி மாநிலம் உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே நம்பி எங்களின்